வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்னைக்கு நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ஹிட்லிஸ்ட் சீரீஸில் நம்ம பட்ஜெட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் ஹிட்லிஸ்ட் சீரீஸ் எல்லாருக்குமே தெரியும். 2026 சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமை மையமாக வச்சு நான் ஒரு 200 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதில் நான் இப்போ பட்ஜெட் சீரீஸையும் அதோடைய பகுதியாக தான் நான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன். ஸோ ஏற்கனவே நான் 5 வீடியோ பண்ணியிருக்கேன். இது 6வது வீடியோ. இன்னொரு வீடியோவும் நான் பண்ணுவேன். அதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் எக்கனாமிக்ஸ் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த பட்ஜெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் பட்ஜெட் பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிக் கான்செப்ட்ஸ்லாம் நடத்தியிருக்கேன். இதை பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. அப்போ தான் இந்த பட்ஜெட் உங்களுக்கு ஒரு ஹோலிஸ்டிக்காகவே புரியும். இன்னைக்கு கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வர சிவில் சர்வீஸ் ப்ரிலிம்ஸ் 2026 எக்ஸாமுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுல, எக்கனாமி ப்ரிப்பேர் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுதுன்னா நீங்கள் இங்கே கோர்ஸஸை கன்சிடர் பண்ணலாம். 75x75 எக்ஸ்க்ளூசிவ் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரோக்ராம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மாதத்தில் இருந்து மே 2025 ஏப்ரல் 2026 வரைக்கும் என்னென்ன டாபிக்ஸ்லாம் ப்ரிலிம்ஸ்க்கு தேவையோ அது எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு கிளாஸ்லேயுமே வெறும் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்லாமல் அதோட தொடர்பு இருக்கிற ஸ்டாட்டிக் பார்ட்டையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். எல்லா கிளாஸ் முடியும் போதுமே உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டும் இருக்கும். நீங்கள் போர்ட்டல்லே அந்த டெஸ்ட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். எக்கனாமிக் கிளாஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா ப்ரிலிம்ஸுக்கு தேவையான எல்லா எக்கனாமி கான்செப்ட்ஸையும் நம்ம கவர் பண்ணிடுவோம். அதே சமயத்தில் நம்ம என்சிஆர்டிஸ்லையும் ஸ்பெஷலாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். 9th 10th 11th 12th என்சிஆர்டிஸ். இது இல்லாமல் ஒரு வருஷத்துக்கான எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் உங்களுக்கு எக்கனாமிக் சர்வே பட்ஜெட்டுமே இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு அந்த கிளாஸஸ்லேயும் வந்துடும். அது இல்லாமல் உங்களுக்கு 4 டெஸ்ட்டும் இருக்கும். சரிங்களா? இந்த கோர்சஸ் பற்றி உங்களுக்கு இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா எங்களுடைய வெப்சைட் நீங்கள் விசிட் பண்ணுங்கள், www.simplycurrentaffairs.com. ஸோ அங்கே உங்களுக்கு கோர்சஸ்ங்கிற செக்ஷன் இருக்கும். அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய மற்ற ப்ரோக்ராம் பற்றின இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ரைட். ஸோ நம்ம இப்போது டாபிக் உள்ளே போகலாம். சரி. ஸோ நம்ம போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு என்ன மாதிரியான ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதோடைய கண்டினியூட்டியை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ கார்பன் கேப்சர் யூட்டிலைசேஷன் ஸ்டோரேஜ். ஸோ இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர்னால் ஒரு 5 இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ்: பவர், ஸ்டீல், சிமெண்ட், ரிஃபைனரிஸ் அண்ட் கெமிக்கல்ஸ். இந்த செக்டார்ஸ்லேருந்து இவங்க கன்சியூம் பண்ணுற பவரும் ஜாஸ்தி, இவங்க எமிட் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடும் ஜாஸ்தி. ஸோ இந்த எமிஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, அதை நம்ம கேப்சர் பண்ணணும். அதை கேப்சர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ண முடியலன்னா எங்கேயாவது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அதை அப்படியே நம்ம அட்மாஸ்பியரை ரிலீஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து வர கார்பன் எமிஷனை நம்ம கேப்சர் பண்ணணும். கேப்சர் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு கார்பன் தேவைப்படுது. ஸோ அதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இல்லை பண்ண முடியலையா, அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி அண்டர் கிரவுண்டில் எங்கேயாவது புதைச்சி வச்சுருங்க. ஸோ இதுக்கு நம்ம ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும். அதுக்காக ஒரு 20,000 கோடி நெக்ஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்குங்கிற கணக்கில் அலோகேட் பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சிட்டி எக்கனாமிக் ரீஜன். அது என்ன சிட்டி எக்கனாமிக் ரீஜன்? இப்போ இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா செலக்டட் சிட்டிஸ் அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை நல்லா இருக்குது, மும்பை நல்லா இருக்குது, டெல்லி நல்லா இருக்குது, கொல்கட்டா நல்லா இருக்குது. பட் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்தோம்னா அடுத்த Tier 2 Tier 3 சிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்க இல்லையா, நம்ம அங்கேயும் டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறோம். அந்த டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது தனித்தனியாக சிட்டியை டெவலப் பண்ண வேண்டாம், ஒரு சிட்டி கிளஸ்டர்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரி கிளஸ்டர்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திருப்பதி எடுத்துக்கலாம். சரிங்களா? திருப்பதி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் மதுரை எடுத்துக்கணுன்னா மதுரை எடுத்துக்கோங்க. நான் சும்மா திருப்பதி ஒரு ஃபேக்ட்டுக்காக சொல்கிறேன். ஒரு வருஷத்துக்கு திருப்பதிக்கு 2.5 கோடி பேர் வந்துட்டு போகிறாங்களாம். சரிங்களா? திருப்பதிக்கு பக்கத்துலேயே இன்னும் சில சிட்டிஸ் இருக்குது. ஒரு சிட்டி இருக்குது. அந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா சிட்டி 1 நான் பேர் வச்சுக்கிறேன். அங்கே வந்து சில்க் சாரீஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ் போல் இருக்குது. இன்னொரு சிட்டி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிராஸில் செய்கிற கிராஃப்ட் ஒர்க் ரொம்ப ஃபேமஸ் போல் இருக்குது. அப்போது இந்த 2.5 கோடி பேர் திருப்பதிக்கு வராங்க இல்லையா, அவங்க இந்த சிட்டிலாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கும். ஒரு 40-50 கிலோமீட்டர் பக்கத்தில் ஒரு 1 ஹவரில் போயிடலாம்னு வச்சுக்கோமே. ஒரு நல்ல ரோட் நெட்வொர்க் இருக்குதுன்னு வைங்க. நல்ல ரோட் நெட்வொர்க் இருக்குது. இந்த சிட்டி 1 சிட்டி 2லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்குறதுக்கு நல்ல ஹோட்டல்ஸ் இருக்குது, சேஃபாக இருக்குது, அங்கே உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது, ஏடிஎம்ஸ்லாம் நிறையா இருக்குது, ரைட், நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கிற பட்சத்தில் என்ன தோணுது 2.5 கோடி பேருக்கு? இவ்வளோ தூரம் வந்துட்டோம், திருப்பதிக்கு வந்துட்டோம்,
இங்கே போய் நம்ம சில்க் சாரி பார்த்துட்டு போகலாம், இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அந்த பிராஸ் ஒர்க் பார்த்துட்டு போகலாம், இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அந்த சிட்டி 3ல் வந்து சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குமா, நம்ம போய் அந்த ஒரு ஃபுட்டை ட்ரை பண்ணிட்டு போகலான்னு நமக்கு தோணும் இல்லையா. அப்போது இது ஒரு கிளஸ்டர், இந்த ரீஜனை ஒரு கிளஸ்டராக பாருங்கள். இந்த ரீஜனை நம்ம ஒட்டுமொத்தமாக நம்ம இந்த சிட்டிஸில் ஒட்டுமொத்தமாக டெவலப் பண்ணும்பொழுது இந்த என்டையர் கிளஸ்டரே டெவலப் ஆகும். தனியாக திருப்பதியை மட்டும் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறத விட இந்த எக்கனாமிக் ஒரு ரீஜனாக நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா அதற்கான ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் ஒரு 7 ஹை ஸ்பீட் ரயில் காரிடார் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் இந்த பட்ஜெட்டில். அதாவது ஒரு ஹை ஸ்பீட் ரயில் நெட்வொர்க் வேணும்னா நம்ம ரெகுலர் ட்ராக்லலாம் நம்ம அந்த ஹை ஸ்பீட் அச்சீவ் பண்ண முடியாது. அப்போ அதுக்காகவே டெடிக்கேட்டடாக இங்கே பாருங்கள், இங்கே ஹைதராபாத் சென்னை பெங்களூரு, இப்போ நம்ம ரெகுலர் ட்ராக்கில் நீங்கள் வந்தே பாரத்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்களேன், அதோடைய ஸ்பீடு கெப்பாசிட்டி மேக்ஸிமம் அச்சீவ் என்ன பண்ண முடியும்னு இருக்குது. இன்னும் பெரிய நீங்கள் ஹை ஸ்பீட் ரயில் நீங்கள் அச்சீவ் பண்ணணுன்னா அதுக்கேற்ற மாதிரி டெடிக்கேட்டடான ரூட்ஸு, ட்ராக்ஸு, சிக்னலிங் சிஸ்டம் அது எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றணும். ஹை ஸ்பீட் ட்ரெயின் போகும்போது ரெகுலர் சிக்னல்லாம் டிரைவருக்கு தெரியாது கண்ணுக்கு, சரிங்களா. புல்லட் ட்ரெயின்லாம் யோசிச்சு பாருங்களேன். அப்போது அதுக்கேற்ற மாதிரியான நெட்வொர்க் டெக்னாலஜி நம்ம டெவலப் பண்ணணும். ஸோ ஒரு 7 காரிடாரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஃபினான்ஷியல் செக்டாரில் பார்த்திங்கன்னா லார்ஜ்லி ரிவ்யூஸ் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பேங்கிங் செக்டார் ரிவ்யூ பண்ணணும், அதுக்கு ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்களாம். அவங்க அந்த பேங்கிங் செக்டருடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குது, ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு மெஷர் பண்ணுவாங்களாம். நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் அதோடைய எஃபிஷியன்சியும் ஸ்கேலையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு 2 NBFCயை பட்ஜெட்டில் வந்துட்டு மேற்கோள் காட்டியிருக்காங்க. பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன். இங்கே வந்து நம்ம ரீஸ்ட்ரக்சர் பண்ணலாம், NBFCஸுடைய ஸ்கேல் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த பேங்க்ஸுக்கும் NBFCஸ்க்கும் இருக்கிற வித்தியாசத்தில் ஒரு பெரிய தெளிவு இருக்காது. புரிஞ்சுக்கோங்க, NBFCஸ் பேங்க் இல்லை, தே ஆர் பேங்க் லைக் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இவங்கள ஷேடோ பேங்க்ஸ் அப்படிம்பாங்க. பேங்க் மாதிரி ஆனால் பேங்க் இல்லை. பேங்க் தர மாதிரியான விஷயங்களை NBFCயும் கொடுக்கும். ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, நான் ஒரு பைக் வாங்கணும், நான் பேங்க்கில் போய் நான் பைக் லோன் வாங்க முடியும், கரெக்டுங்களா. அதே மாதிரி நான் ஒரு பஜாஜ் ஷோரூம் ஒரு ஏதோ ஒரு பைக் வாங்குறதுக்கு நான் ஷோரூம் போகிறேங்க. ஷோரூம் போனால் அங்கேயும் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ்னு ஒருத்தர் ஐடி கார்டு போட்டு உட்காந்துருப்பாரு, உங்களுக்கு நாங்கள் வந்துட்டு நல்ல ரேட்டில் லோன் பண்ணி தரோம்னு சொல்லுவாங்க. இப்போ பஜாஜ் ஃபினான்ஸும் லோன் கொடுக்குது, நம்ம IOB ரெகுலர் பேங்க்கும் லோன் கொடுக்குது, 2 பேருமே லோன் தராங்க. ஆனால் என்ன வித்தியாசம்னா, அந்த பஜாஜ் ஃபினான்ஸ் லோன் மட்டும்தான் கொடுக்க முடியும், ரெகுலர் பேங்க் பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியும். இதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு இப்போது ஒரு இன்சூரன்ஸ் வச்சுக்கோங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி LIC எடுத்துக்கோங்க. LICயில் நீங்கள் மாதம் பணம் போடுறீங்க, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறமா அந்த பணத்தை நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும், அந்த பணத்துக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் லோன் எடுக்க முடியும். பட் நீங்கள் பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் பணம் டெபாசிட் பண்ணலாம், நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம், உங்கள் FDக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் லோன் எடுக்க முடியும். ஆனால் LIC வெறும் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் மட்டும்தான் பண்ண முடியும். பட் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க மல்டிபிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கொடுக்க முடியும். So, NBFCs are bank-like institutions, but they are not banks. They cannot accept demand deposits. NBFCs cannot accept demand deposits. Demand deposits accept பண்ண முடியாதுங்க. டிமாண்ட் டெபாசிட்ங்கிறது சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி. சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் டிமாண்ட் டெபாசிட். நான் போய் ஒரு IOBயில் ஒரு 1 லட்ச ரூபாய் நான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கேன் அப்படின்னா, நான் என்னைக்கு வேணாலும் ATMயில் போய் பணத்தை வித்ட்ரா பண்ண முடியும். நான் டிமாண்ட் பண்ணால் கொடுத்தே ஆகணும். ஆனால் NBFCs வந்து டிமாண்ட் டெபாசிட்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது. NBFCs cannot be a part of payment settlement system. அதாவது செக்கெல்லாம் இஷ்யூ பண்ண முடியாது NBFC, அதெல்லாம் பேங்க் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ சில குறிப்பிட்ட ஃபினான்ஷியல் சர்வீசஸை NBFC பண்ணுவாங்க. இந்த NBFCஸை யார் ரெகுலேட் பண்ணுவா? எல்லா பேங்க்கையும் RBI ரெகுலேட் பண்ணும். எல்லா NBFCஸும் யார் ரெகுலேட் பண்ணுவா? ஒரு சில NBFCயை RBI ரெகுலேட் பண்ணோம். இப்போ இந்த LICலாம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ரெகுலேட் பண்ணுவாங்க, லைக் எனி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். பென்ஷன் ஃபண்ட் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பண்ணுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா ரெகுலேட் பண்ணுவாங்க. சிட் ஃபண்ட் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணுவாங்க. ஸோ NBFCs, சில NBFCs RBI ரெகுலேட் பண்ணுவாங்க, சில NBFCs மற்ற பிளேயர்ஸ் ரெகுலேட் பண்ணுவாங்க, சில NBFCs RBIயும் மற்ற பிளேயர்ஸும் சேர்ந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீதி கம்பெனின்னு இருக்கும்.
இந்த நிதி கம்பெனிங்கிறது பார்த்திங்கன்னா பேங்க் தான், அது ஒரு க்ளோஸ்டு பேங்க். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து கூட ஒரு பேங்க் ஆரம்பிக்கலாம், நிதி பேங்க்னு ஆரம்பிக்கலாம். நமக்குள்ளேயே தான் நம்ம டெபாசிட் பண்ணுவோம், நமக்குள்ளேயே தான் நம்ம லெண்டிங்கும் பண்ணிப்போம். அது ஒரு க்ளோஸ்டு குரூப். இந்த நிதி கம்பெனியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸும் ரெகுலேட் பண்ணுவாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ரெகுலேட் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. ரைட். ஸோ அந்த மாதிரி என்பிஎஃப்சியோட எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணணும். டு ஸ்டார்ட் வித் இந்த 2 என்பிஎஃப்சியை மேற்கோள் காட்டியிருக்காங்க கவர்மெண்ட் இந்த பட்ஜெட்டில். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க், அதாவது இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. யார் ரிவ்யூ பண்ண போகிறா, ரிவ்யூ பண்ணி அவங்க என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்க போகிறாங்க, அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கார்ப்பரேட் பாண்ட் மார்க்கெட் டெவலப்மெண்ட், அதாவது பாண்டு, நம்மளுக்கு ஸ்டாக்ஸ் தெரியும், பாண்டு தெரியும். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் பணத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர், அவங்களுக்கு முழுக்க ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரியுதோ தெரியலையோ, ஆனால் அதில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? ஏன்னா சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒரு 10,000 ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்கலாம், நான் 10,000 ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்குகிறேன், வாங்கிட்டு நான் கொஞ்ச நாள் 2-3 நாள் நான் விற்றுடுறேன், நான் அதை ஈஸியாக வாங்க முடியும், நான் அதை ஈஸியாக விற்க முடியும், எனக்கு ஒரு நஷ்டம் ஏற்பட்டால் கூட நான் உடனே விற்றுற முடியும், இது ஈஸியாக இருக்குது, இப்படிங்கிறதுக்குள்ளே வாங்கலாம், இப்படிங்கிறதுக்குள்ளே நீங்கள் விற்க முடியும். ஆனால் அந்த பாண்ட் இருக்கு இல்லையா, இப்போ எல்என்டி வந்து ஒரு பாண்ட் இஷ்யூ பண்ணுதுன்னு வைப்போம், அந்த பாண்டோடைய மதிப்பு ஒரு 1 கோடி ரூபான்னு வைப்போம், அதோடைய வட்டி 10% வைப்போம், அதோடைய டென்யூர் 10 வருஷம்னு வச்சுப்போம். 10 வருஷம். இப்போ குணா வந்துட்டு 1 கோடி ரூபாய் எல்என்டிக்கு கொடுத்தாருன்னா, குணா வந்து எல்என்டிக்கு 1 கோடி கொடுத்தாருன்னா, எல்என்டி வந்து வருஷம் 10 லட்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எத்தனை வருஷத்துக்கு? 10 வருஷம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா அந்த என்டையர் 1 கோடி ரூபாய் திருப்பி கொடுத்துருவாங்க. இப்போ குணா வாங்கிட்டார், சந்தோஷம், நல்லா தான் இருக்குது. பேங்க்லலாம் போட்டால் அவங்களுக்கு 4-5% தான் கிடைக்கும். எல்என்டி பாண்டு வாங்கினா 10% ரிட்டர்ன் வருது இல்லையா, நம்ம வாங்கலாம் தானே, வாங்கலாம், தப்பு இல்லை. 10 வருஷம் கழிச்சு எல்என்டி மொத்த காசையும் கொடுத்துருவான், அவன் ஏமாற்ற மாட்டான். ஆனால் எனக்கு அதை விற்கணும், ஒரு 2 வருஷத்தில் நான் விற்கணும், எனக்கு காசு தேவைப்படுது, யார் வாங்குவா? இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வாங்குறதுக்கு ஆள் இருக்கும், எப்போ பார்த்தாலும் விற்கிறதுக்கு ஆள் இருக்கும். ஆனால் இந்த பாண்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் இல்லை. ஸோ இதனாலேயே ஐயோ 1 கோடி ரூபாய் 10 வருஷத்துக்கு லாக் ஆகிருக்குமா அப்படிங்கிற ஒரு ரீசன்னாலேயே நிறைய பேர் பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டுறாங்க. ஸோ இதுக்காக இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க்கெட் மேக்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு ஒன்று அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க்கெட் மேக்கிங் ஃப்ரேம் ஒர்க். இங்கே இது நான் கான்செப்ட் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது எப்படி அறிமுகப்படுத்த போகிறாங்கிறது அறிமுகப்படுத்தினா தான் நமக்கு தெரியும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பேங்க்ஸ் அவங்க இப்போ குணா வந்து விற்கணும் அப்படின்னா அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் பேங்க்ஸ் வந்து முன் வரணும் வாங்குறதுக்கு அப்படின்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. இந்த மார்க்கெட் மேக்கிங் ஃப்ரேம் ஒர்க் மூலயமா பேங்க்ஸ் வந்து முன் வரணும் அதை வாங்கிறதுக்கு. அப்போ குணாவுக்கு வந்து என்ன தாட் இருக்கும், சரி நான் இப்போ வாங்குகிறேன், என்னைக்காவது நான் விற்கணும்னா அதுதான் பேங்க்ஸ் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட நம்ம விற்றுடலாம். எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்றைக்கி நான் வாங்குகிறேன், என்றைக்குனாலும் விற்க முடியுமோ, அதே மாதிரி பாண்ட் மார்க்கெட்டை இன்றைக்கி நான் வாங்குகிறேன், என்றைக்குனாலும் நான் விற்க முடியும் அப்படிங்கிற ஒரு செட்டப் இருந்துச்சுன்னா நிறைய மக்கள் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பேங்க்ஸ் வந்து அதை வாங்கிட்டோம். ஆனால் பேங்க்ஸ் வாங்கும்பொழுது அவங்க ஒரு கமிஷன் எடுத்துப்பாங்க, அவங்க ஒரு சின்ன கமிஷன் எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான் மார்க்கெட் மேக்கிங் ஃப்ரேம் ஒர்க். இன்னொன்றையும் அறிமுகப்படுத்த போகிறதா சொல்கிறாங்க. அது என்ன, டோட்டல் ரிட்டர்ன் ஸ்வாப். அது என்னென்னா டோட்டல் ரிட்டர்ன் ஸ்வாப். இப்போது இந்த ஃபஸ்ட்டுக்கு இந்த கேஸில் மார்க்கெட் மேக்கிங் ஃப்ரேம் ஒர்க்கில் பாருங்களேன், குணா வந்துட்டு 2020 அவர் வந்துட்டு இந்த எல்என்டி பாண்ட் வாங்கியிருக்காருன்னு வைப்போம். அப்படின்னா அவர் 2029 முடிவில் பார்த்தீங்கன்னா அவர் 2030ன்னு வைங்க. 2030 குணாவுக்கு வந்துட்டு இந்த பணம் திருப்பி கிடச்சிடும். ஸோ குணா 2020 1 கோடி ரூபாவை எல்என்டிக்கு தராரு. 2030 எல்என்டி அந்த 1 கோடி ரூபாவை குணாவுக்கு திருப்பி கொடுத்துரும். இந்த இடைப்பட்ட வருஷம் இருக்கு இல்லையா, 2021, 2022, 2030 வரைக்கும் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு வருஷமும் 10% இன்ட்ரெஸ்ட். அப்படின்னா 1 கோடியில் 10 லட்சம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க மாதம், வருஷம் 10 லட்சங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும்.
இப்போ குணாக்கு என்னென்னா 2021 வாங்கிட்டார், 2022 வாங்கிட்டார், 2023 வாங்கிட்டார், இப்போ 26 இருக்கார். ஸோ ஒரு 5 வருஷத்துக்கு வாங்கிட்டார். 10% 10 lakhs வாங்கிட்டார். அவர் இப்போ தான் வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி லோன் அமௌண்ட் எவ்வளோ, 1 கோடி கமிஷன் எடுத்துப்பாங்க. ஒரு 5 lakhs கமிஷன் வச்சுக்கோங்க, இல்லை ஒரு 6 lakhs கமிஷன் வச்சுக்கோங்க. பேங்க்ஸ் வந்து ஒரு 94 lakhs கொடுத்து பேங்க்ஸ் வந்து இந்த பாண்டை வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு மீதி இருக்கிற 5 வருஷத்துக்கு எல்என்டி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேங்க்குக்கு வட்டி கொடுப்பாங்க. ஸோ குணாக்கு ஒரு 5 வருஷம் வட்டி கிடச்சிச்சு. குணாக்கு வந்துட்டு ஒரு அந்த போட்ட 1 கோடி ரூபாயில் கமிஷன் போக ஒரு 95 lakhs வருது. இது வந்து மார்க்கெட் மேக்கிங் ஃப்ரேம் ஒர்க். இன்னொரு சிச்சுவேஷன் எடுத்துக்கோங்க, அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான். அதில் என்ன, குணா வாங்குறாரு, குணா வாங்கிட்டு குணா 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள பாண்ட் வாங்கிட்டாரு. இதை பேங்க்குக்கு இதுக்கு 10% இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு 10 வருஷம் டென்யூரு. இந்த டோட்டல் ரிட்டர்ன் ஸ்வாப் அப்படிங்கிறது என்னென்னா, 10 வருஷம் ஆச்சுன்னு வைங்க, குணாக்கு 1 கோடியும் கிடைக்கும், ஒவ்வொரு வருஷமும் 10 லட்சம்னா இன்னொரு 1 கோடி வட்டியாகவும் கிடைக்கும், 2 கோடி ரூபா கிடைக்கும். குணா பொறுமையாக வெயிட் பண்ணாருன்னா 10 வருஷம் கழித்து ஒட்டு மொத்தமாக அவருக்கு கைக்கு 2 கோடி வந்திருக்கும். 1 கோடி இன்வெஸ்ட்மெண்ட், 1 கோடி வட்டி. இந்த டோட்டல் ரிட்டர்ன் ஸ்வாப்பில் குணா என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு தரேன், நான் உங்களுக்கு இதை வித்துடுறேன், எனக்கு இந்த ஒட்டு மொத்தமாக எனக்கு 2 கோடி வரும் இல்லையா, எனக்கு 2 கோடி கொடுக்காதீங்க, எனக்கு ஒரு 1.5 கோடி கொடுங்க, எனக்கு ஒரு 1.5 கோடி கொடுங்க, இல்லை 1.6 கோடி கொடுங்க. இதுதான் டோட்டல் ரிட்டர்ன் ஸ்வாப். இந்த மாதிரி பேங்க் கிட்ட சொல்லி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒட்டு மொத்தமாக எனக்கு இவ்வளோ வரும்ல, இந்த பாண்ட் மூலிமா இவ்வளோ வந்திருக்கும்ல, நான் வெயிட் பண்ணியிருந்தேன் இவ்வளோ வந்திருக்கும் இல்லையா, எப்போ இதுவுமே உங்களுக்கு தானே வரப்போகுது. ஸோ மொத்தமாக எனக்கு 2 கோடி வரப்போகுது, அந்த 2 கோடியில் எனக்கு இவ்வளோ கொடுத்து டோட்டலாக ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தடாலஜி அறிமுகப்படுத்தலாம். அதனால் மக்கள் முன் வருவாங்க கார்பரேட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கவர்மெண்ட் எதிர்பார்க்குறாங்க. இது எப்படி லான்ச் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா நான் உங்களுக்கு கான்செப்ட் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட்ஜெட்டில் எங்கேயுமே இது எப்படி நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்லாம் சொல்லலை. வில் பி அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வில் பி வந்த பிறகு நம்ம திருப்பி கூட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி முனிசிபல் பாண்ட்ஸ் இன்சென்டிவைஸ் பண்ணுறாங்க. முனிசிபல் கார்பரேஷன்ஸுங்க, ஒரு சேலம் கார்பரேஷன் எடுத்துக்கலாம். இந்த சேலம் கார்பரேஷன், என் சென்னை கார்பரேஷன் எடுத்துக்கோங்களேன். இந்த கார்பரேஷன்ஸ்க்கு காசு தேவை, கடன் அவங்க வாங்கணும். அது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கார்பரேஷன் பாண்ட் விற்கிறாங்க. சென்னை கார்பரேஷன் ஒரு பாண்ட் விற்கிறாங்கன்னு வச்சுப்போமா, ஒரு 50 கோடிக்கு ஒரு பாண்ட் விற்கிறாங்க, 10% இன்ட்ரெஸ்ட்டு, 10 வருஷம் யாருனாலும் வாங்குங்கிறாங்க. இந்த பாண்ட் வேல்யூ சின்னதாக இருக்கிறதுனால என்ன ஆகிடுதுன்னா, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன் வர மாட்டுறாங்க. இந்த பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பாண்டு சைஸ் பெருசாக இருக்கணும், அப்போ தான் அவங்க முன் வராங்க. ஸோ சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கெலாம் முன் வர்றதில்லை. அதனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, எந்தெந்த முனிசிபல் கார்பரேஷன்ஸ் ஒரு 1000 கோடி ரூபாவோ இல்லை அதுக்கும் மேலே மதிப்புள்ள பாண்டு அவங்க இஷ்யூ பண்ணும் பொழுது இன்சென்டிவைஸ் பண்ணுற மாதிரி நான் ஒரு 100 கோடி ரூபாய் உங்களுக்கு கிஃப்ட் மாதிரி தரேன், கிராண்ட் மாதிரி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சின்னதாக கடன் வாங்காதீங்க, பெருசாக கடன் வாங்குங்க, நான் உங்களுக்கு ஒரு 100 கோடி கிராண்ட் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா முனிசிபல் கார்பரேஷன்ஸ்க்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அவங்ககிட்ட நிறைய காசு இல்லை. அவங்க போய் பேங்க்கில் போய் கேட்டால் பேங்க்லேயும் கொடுக்க முன் வர்றதில்லை. ஸோ முனிசிபல் கார்பரேஷன்ஸ் பாண்டு தான் இஷ்யூ பண்ணுறாங்க அவங்க தேவைகளை மீட் பண்ணுறதுக்காக. ஆனால் அந்த பாண்டை யாரும் வாங்குறதும் இல்லை. ஏன்னா குட்டி சைஸாக இருக்குது. பெரிய சைஸாக விற்கிறது பண்ணுறதுக்கு முனிசிபல் கார்பரேஷன்ஸுக்கு பயமாக இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு, ஐ அண்டர்ஸ்டாண்ட், பட் நீ பெருசாக போட்டால் தான் உனக்கு காசு வரும், தைரியமாக பண்ணு, நீ இப்படி பண்ணினாலே நான் உனக்கு 100 கோடி ரூபாய் உனக்கு நான் ஃப்ரீயாக தரேன், கிராண்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிற அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இன்னொரு 2 விஷயம் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் வந்து பிஆர்ஓஐயோடைய இன்வெஸ்ட்மெண்ட் பெர்மிஷன் லிமிட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க. பிஆர்ஓஐங்கிறது என்ன? பர்சன்ஸ் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா. பர்சன்ஸ் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா. இந்த பிஆர்ஓஐ யாருன்னா, என்ஆர்ஐ, ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, இந்த பீப்புள் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. என்ஆர்ஐங்கிறது இந்தியன் சிட்டிசன், வெளிநாட்டில் வாழ்கிறாரு, வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள். அவங்க இந்தியன் சிட்டிசன்ஸ் தான், ஆனால் வெளிநாட்டில் வாழ்கிறாங்க.
பட் இந்த ஓசிஐ பிஐஓலாம் யார் அப்படின்னா அவங்க இந்தியர்கள்னால் அவங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ், அவங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்களாம் இந்தியன்ஸாக இருந்திருப்பாங்க. இவங்க இப்போ இந்தியன்ஸ் கிடையாது, இவங்க வெளிநாட்டில் தான் சிட்டிசனாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய மூதாதையர் அவங்க பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி பீப்புள் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், ஓவர்சீஸ் சிட்டிசன் இப்படிங்கிற பேர்லாம் நம்ம கொடுப்போம். இப்போ இவங்க இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்எஸ்சி பிஎஸ்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஸ்டாக்ஸ்லாம் வாங்குறாங்க. என்எஸ்சி பிஎஸ்சி அதுக்கு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதுக்கு உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்னு இருக்குது. இவங்களுக்காகவே போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்னு இருக்குது. சார் முழுக்க ஒரு வெளிநாட்டுக்காரர், ஒரு ஃபாரினர் இன்வெஸ்ட் பண்ணணும்னா எஃப்ஐஐன்னு செபி கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணணும். எஃப்ஐஐன்னு செபி கிட்ட ரெஜிஸ்டர் பண்ண பிறகு தான் அவங்க என்எஸ்சிலேயோ பிஎஸ்சிலேயோ அவங்க வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண முடியும். பட் பிஆர்ஓஐ பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் ரொம்ப ஈஸி. இந்த பிஐஎஸ் ஸ்கீம் மூலயமா அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெளிநாட்டில் வாழ்கிற என்ஆர்ஐ, ஒரு ஓசிஐ, பிஐஓ ஒரு 3 பேர் நம்ம எடுத்துப்போம். 3 பேர் நம்ம எடுத்துக்கலாம். ஒருத்தர் ஜானு, ஒருத்தர் ராமு, ஒருத்தர் இஸ்மாயில். எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சரிங்களா? ஜான் யூரோப்பில் இருக்கார், ராம் அமெரிக்காவில் இருக்கார், இஸ்மாயில் சவுதி அரேபியாவில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இவங்கள சில பேர் என்ஆர்ஐ, சில பேர் ஓசிஐ. சரி, இப்போ இவங்க இந்த பிஐஎஸ் ஸ்கீம் மூலயமா ரிலையன்ஸ் எடுத்துக்கலாம். ரிலையன்ஸ் கம்பெனியில் ஷேர்ஸ் வாங்கலாம். எவ்வளோ வாங்கலாம் சார்? அதிகபட்சம் 5% வாங்க முடியும். ரிலையன்ஸ் கம்பெனியில் ஒரு 100% ஷேர் இருக்குன்னா அதில் அதிகபட்சமாக ஜானோ, ராமோ, இஸ்மாயிலோ 5% வாங்கலாம். இப்போ நான் என்ன சொல்ல, ஜான் வந்துட்டு ஒரு 3% வாங்குறாருன்னு வைப்போம், ராம் வந்துட்டு ஒரு 3% வாங்குறாருன்னு வைப்போம், இஸ்மாயில் வந்துட்டு ஒரு 3% வாங்குறாருன்னு வைப்போம். பரவாயில்ல, 5%க்கு மேலே வாங்கக்கூடாது. அதே சமயத்தில் எல்லா என்ஆர்ஐஸும் ஒரு கம்பெனியில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற ஷேர்ஸ் ஒட்டு மொத்தமாக 10%க்கு மேலே இருக்கக்கூடாது. இப்போ இதை நம்ம கூட்டினோன்னா 9% தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை, 10% தாண்டக்கூடாது. இதுதான் கண்டிஷன். ஸோ இங்கே 9 தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. 10% தாண்டக்கூடாது. அதுதான் நம்ம மைண்டில் வச்சுருக்கணும். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் மாற்றுறாங்க. இப்போ என்ன மாற்றிருக்காங்க, ராமோ, ஜானோ, இஸ்மாயிலோ 5%லேருந்து அதை 10% மாற்றிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாம் 10% வைக்கிறது. நம்ம ஜான் 10% இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம ராம் பார்த்திங்கன்னா அவர் 8% இன்வெஸ்ட் பண்ணலாம். இஸ்மாயில் பார்த்திங்கன்னா இப்போ அவர் ஒரு 2% இன்வெஸ்ட் பண்ண வச்சுக்கலாமே. 10, 18, 20% ஆகிடுச்சு. முன்னாடி மொத்தமாக 10%க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ 20% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. புது மெத்தடாலஜியில் அப்படின்னு புது அனௌன்ஸ்மெண்ட்டில் என்னென்னா, இந்த இண்டிவிஜுவல் தனிநபர் 5%லேருந்து 10% வரைக்கும் வாங்கலாம். கலெக்டிவாக ஒட்டுமொத்த என்ஆர்ஐஸாக முன்னாடி 10% இருந்த கண்டிஷன் இப்போ 24% ஆக்கிட்டாங்க. ஸோ இங்கே 20% தான் இருக்குது, பிரச்சனையே கிடையாது. கலெக்டிவாக 24% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்படிங்கிற ரூல்ஸை மாற்றிருக்காங்க பட்ஜெட்டில். அதே மாதிரி டெக்னாலஜிஸ் கவர்மெண்ட் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நிறைய குவாண்டம் மிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபண்ட் இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. குவாண்டம் கம்ப்யூட்டிங்லையும் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏஐயில் மிஷின்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் வந்துட்டு எஃபர்ட்ஸ் எடுப்பாங்க. இந்த டெக்னாலஜி எல்லாமே ஒரு சாரருக்காக இல்லாமல் அனைவருக்குமானதாக மாறணும். ஸோ இந்த அடாப்ஷன் ஆஃப் டெக்னாலஜிஸ் பார்த்திங்கன்னா அது இன்க்ளூசிவாக இருக்கணும். அது ஃபார்மர்ஸ்க்காக இருக்கலாம், இல்லை பெண்களுக்காக இருக்கலாம், இல்லை யூத்துக்காக இருக்கலாம், இல்லை டிசேபிள்டு பீப்புளுக்காக இருக்கலாம். அவங்களுக்கு அது உபயோகமாக இருக்கணும். அதற்கான எஃபர்ட்ஸ் கவர்மெண்ட் எடுக்க போகிறதா சொல்கிறாங்க. ரைட்? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது டியூட்டி நம்பர் 1. மொத்தம் 3 டியூட்டி நம்ம சொன்னோம் இல்லையா பட்ஜெட்டில். அதில் ஃபஸ்ட் டியூட்டி தான் நான் பெருசு, அதை நம்ம பார்த்துட்டோம். ஃபஸ்ட் டியூட்டி என்ன, கவர்மெண்ட்டுடைய கடமை என்ன, கடமை ஆக்சிலரேட்டிங் தி எக்கனாமிக் க்ரோத், எக்கனாமிக் பொருளாதார வளர்ச்சியை நம்ம வந்து ஸ்பீடப் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸை நம்ம பார்த்துருக்கோம். 2வது 3வது நீங்கள் ஒரே கிளாஸில் நம்ம பண்ணிடலாம், அடுத்த வீடியோவில் நம்ம முடிச்சிடலாம். அதோட நம்மளுக்கு பட்ஜெட் முடியும். அதுக்கப்புறமா நம்ம எக்கனாமிக் சர்வே எப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். எங்கள் எஃபர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக் தான் எனக்கும் எங்கள் டீமுக்கும் ஒரு உண்மையான மோட்டிவேஷன். ரைட்? நல்ல யூபிஎஸ்சி கண்டென்ட், சீரியஸான கண்டென்ட், குவாலிட்டி கண்டென்ட். இது குரூப் 1 டிஎன்பிஎஸ்சிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் தமிழில் இந்த மாதிரி ஒரு நல்ல சீரியஸ் குவாலிட்டி கண்டென்ட் வேணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த
சேனலையும் இந்த வீடியோஸையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நோட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் நோட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் குணா மதிவாணன்.